ஹாய் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஜுபிலாக்ஸ். நீ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மற்றொரு ஏர்னிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நிறைய பேர் யூடியூப்பில் அதிகமாக காசு ரெவன்யூ கிடைக்குமா இல்லை பிளாகிங்கில் அதிகமாக ரெவன்யூ கிடைக்குமான்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக பிளாகிங்கில் தான் அதிகமான ரெவன்யூ கிடைக்கும். அதிலே எஸ்பெஷலாக உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். ஏன் அப்படின்னா யூடியூப்பில் ஆட்ஸ் நீங்கள் பெரிய லாங் வீடியோ போட்டால் தான் மல்டிபிள் ஆட்ஸ் கிடைக்கும். இப்படி கிடைச்சா கூட எல்லா டைமும் ஆட் ப்ரெசென்ட் ஆகுமா அப்படிங்கிறது சொல்ல முடியாது. ஆனால் கூகுள் ஆட்ஸ் நீங்கள் ஆட்சன்ஸ் படி நீங்கள் பிளாகிங்லேயே அதோடைய சப்போர்ட் இருக்குது. பிளாகிங்கில் எப்போவுமே உங்களுக்கு ஆட்ஸ் ரன் ஆகிட்டே இருக்கும் வெப்சைட்டுக்கு யார் பண்ணணும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ ஒரு தமிழ் பிளாக் நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, ஒன் இந்தியா தமிழ் சேனல். அந்த மாதிரி நீங்கள் அதுக்கு எப்போ போனாலும் உங்களுக்கு எந்த நியூஸ் ரீட் பண்ண போனாலும் உங்களுக்கு பிளாகில் ஆட்ஸ் நிறைய இருந்துக்கிட்டே இருக்கும். அதுதான் எப்போவுமே ஆட்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் உங்களுக்கு ஏர்னிங்ஸும் அதிகமாக வரும். கண்டிப்பாக ஒரு தமிழ் தமிழ் யூடியூப் சேனலில் வேணால் தமிழ் பிளாகோடைய ஏர்னிங்ஸ் அதிகமாக இருக்கலாம். தமிழ் பிளாகோடைய ஏர்னிங்ஸை விட இங்கிலீஷ் யூடியூப் சேனலோடைய ஏர்னிங்ஸ் அதிகமாக இருக்கலாம். இங்கிலீஷ் யூடியூப் சேனலை விட இங்கிலீஷ் பிளாகோடைய ரெவன்யூ அதிகமாக இருக்கலாம். இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பிளாகில் நிறைய அட்வான்டேஜஸ் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் கூகுள் ஆட்சன்ஸ் மூலமாக ஏர்ன் பண்ணலாம். தேர்ட் பார்ட்டி சைட்ஸ் இருக்குது. அந்த மாதிரி சைட்ஸ்லேருந்து உங்களுக்கு ஆட்சன்ஸ் மாதிரியே ப்ரொவைட் பண்ணுவாங்க. அது மூலமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பேஜ் வியூஸ்க்கு இவ்வளவு ரெவன்யூன்னு அவங்க கொடுப்பாங்க. அப்புறம் ஸ்பான்சர் ஆட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்குன்னு என்ன சொல்கிறது, நீங்கள் ஒரு சர்டைன் ஆடியன்ஸை நீங்கள் கவர் பண்ணுறப்போ உங்களுக்கான பர்சனல் பிராண்டிங் பிளாகில் நல்லாவே பில்ட் ஆகும். நிறைய நீங்கள் கோர்சஸ்லாம் அந்த பர்சனல் பிராண்டிங் மூலமாக செல் பண்ண முடியும். இப்படி பல வகையில் நீங்கள் பிளாக் மூலமாக ஏர்ன் பண்ண முடியும். நிறைய கான்டென்ட் ரைட்டர்ஸ் நீங்கள் ஏர்ன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. உங்களுடைய பிளாக் போஸ்ட்டே நீங்கள் ஒரு இபுக்காக கூட அமேசான் கிண்டல் மாதிரியான இடங்களில் இல்லை உங்களுடைய இமெயில் லிஸ்ட் இமெயில் மார்க்கெட்டிங் மூலமாக கூட நீங்கள் ஏர்ன் பண்ணி ரெவன்யூ ஜென்ரேட் பண்ண முடியும். இப்போ நீங்கள் ஒரு டாபிக் பற்றி போட்டுக்கிட்டே இருக்கீங்கன்னா அது ரிலேட்டடாக இப்போ ஒரு இமெயில் மார்க்கெட்டிங் டாபிக் பற்றி போட்டிங்கன்னா அது ரிலேட்டடாக ஃபுல்லாக போட்டுருக்க எல்லா பிளாக் போஸ்ட்டையும் சேர்த்து கூட நீங்கள் ஒரு இபுக்காகவும் சேல் பண்ணலாம். இப்படி பல வகையில் பிளாகிங்கில் ஏர்ன் பண்ணலாம். நல்லாவே இன்றைக்கி ஏர்ன் பண்ணுறாங்க நிறைய பேர். இது ஒரு சைட் இன்கமாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நீங்கள் டெக்னாலஜி நிறையா தெரிஞ்சுருக்கலாம். உங்களுக்கு முகம் காட்டி வீடியோ போடுறதுக்கு கூச்சமாக இருக்கலாம். இன்றைக்கி தளபதி ஸ்டைலில் சொல்லணும்னா என்னை விட திறமையான எத்தனையோ பேர், என்னை விட அழகான எத்தனையோ பேர் இதே கோலோடு இருக்காங்கன்னு சொல்லுவார்ல தளபதி. அந்த மாதிரி நம்மளை விட நிறைய விஷயங்கள் தெரிஞ்சவங்க, நம்மளை விட திறமைசாலிங்கன்னா முகத்தை காட்டணுங்கிற அந்த ஒரு விஷயத்துக்கு பயந்து யூடியூப் பண்ணாமல் இருக்காங்க. ஸோ அது ரிலேட்டடாகவும் நம்ம வீடியோ போடுவோம், முகம் காட்டாமல் யூடியூப் பண்ணுறது எப்படி அப்படின்னு. அது அந்த மாதிரி ஆளுங்களுக்கு பிளாகிங் உண்மையிலே ஒரு வரப்பிரசாதம். உங்களுக்கு என்ன தெரியுமா, உங்களுக்கு மேக்கப் பற்றி தெரியுமா, பிரைடல் ஆர்ட்ஸ் பற்றி தெரியுமா, உங்களுக்கு டெக்னாலஜி பற்றி தெரியுமா, குக்கிங் பற்றி தெரியுமா, உங்களுக்கு கார்டனிங் பற்றி தெரியுமா, பியூட்டி டிப்ஸ் தெரியுமா, உங்களுக்கு ஹெல்த் டிப்ஸ் தெரியுமா, எது ரிலேட்டடாகவும் நீங்கள் போடலாம். தமிழ்லேயும் போடலாம், இங்கிலீஷ்லேயும் போடலாம். இங்கிலீஷில் போட்டிங்கன்னா வேர்ல்டு வைட் ரீச் கிடைக்கும். ஆட்ஸ் ரெவன்யூ கொஞ்சம் அதிகமாகவே கிடைக்கும். தமிழில் போட்டிங்கன்னா தமிழ் ஆடியன்ஸுடைய வரவேற்பு நிறையவே கிடைக்கும். உங்களுக்கு என்ன திறமை இருக்கோ முகம் காட்டாமல் யாருக்கும் பயப்படாமல் நீங்கள் செய்கிறதுக்கு பிளாகிங் உண்மையிலே ஒரு பெஸ்ட்டானது. பிளாகிங் பண்ணுறதுக்கு நீங்கள் blogger.com கூகுளுடைய பிளாக் ஸ்பாட்டில் ஃப்ரீயாகவும் பண்ணலாம். இல்லை அதுலேயே டொமைன் வாங்கி ஹோஸ்டிங்கை ஃப்ரீயாக வச்சு பண்ணலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் ப்ராப்பராக டொமைனும் ஹோஸ்டிங் வாங்கி ஒரு சர்வீஸ் ப்ரொவைடர் GoDaddy ஹோஸ்டிங் அவங்கக்கிட்ட பண்ணலாம். ஸோ பெஸ்ட் வே ஏதோ உங்களுக்கு அதை வச்சு நீங்கள் பண்ணுங்கள். உண்மையிலே உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஏர்னிங் பிளாட்ஃபார்மாக இருக்கும். இதை பற்றி ஏதாவது தகவல் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது நாய்ஸ் கேட்டுச்சு அப்படின்னா ஐ எம் சாரி. ஓகே, அடுத்த தடவை இந்த நாய்ஸ் கேட்காம நான் முயற்சி பண்ணுற வீடியோ இருக்கேன். தேங்க்யூ.